பிலிப்பு பேசின சுவிசேஷத்தை குறித்து பார்க்கிறோம். அந்த எத்தியோப்பிய அதிகாரிக்கு அவர் சொல்கிறார், அதுவும் விசேஷமாக பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்து அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்தவர்களுக்கு பிரசங்கித்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கொரிந்து பட்டணம் எந்த நாட்டில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அகாயா நாட்டில். திடீர்னு கேட்டுட்டு எங்கே கேட்கலையே அப்படின்னு சொல்லிடாதீங்க. அக்கிலா பிரசனாவுடைய குடும்பம் நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் ஊழியக்காரங்க பொஞ்சாதி பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, வீடுலாம் இருக்குங்க, நாங்கள் வேறு ஊருக்கு போக முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க முழு நேர ஊழியக்காரர்கள் கிடையாது. இந்த எபேசு பட்டணத்தில் உள்ள அந்த மூப்பர்களெல்லாம் 20ஆவது அதிகாரத்தில் இந்த கைகளே அப்படின்னு காட்டும் போது காப்பு பிடிச்சிருந்துருக்கும். ஒரு கை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அவங்களோட போய் வாக்குவாதம் பண்ணிக்கொண்டு சண்டை பண்ணிக்கொண்டு வஸ்திரத்தை உதறிவிட்டு இதோ நாங்கள் புறஜாதி இடத்துல போகிறோம் அப்படின்னு போயிட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சால்வேஷன் டிவி நேயர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி திருச்சபைகளை நிறுவும் பொழுது அதற்கு பின்பதாக அதனுடைய ஆரம்ப நாட்களிலே சுவிசேஷத்திலே அதை அடித்தளம் போட்டு கட்டினார்கள் என்று சொல்லி பார்த்து கொண்டு வருகிறோம். அநேக உபதேசங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்பதாக அவர்கள் அறிவித்த சுவிசேஷம் 2 காரியங்களை அவர்கள் செய்து கொண்டே வந்தார்கள். ஒன்று, சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அதை கிரேக்க மொழியிலே கெரிக்மா என்று சொல்வார்கள். கெரிக்மா என்றால் பிரகடனம். அதற்கு அடுத்ததாக அவர்களை தொடர்ந்து செய்தது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இறுதி கட்டளையிலே சொன்னது போல அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தையே ஏற்றுக்கொண்ட பின்பு அவருடைய உபதேசத்தை ஒவ்வொரு நாளும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக அவர்கள் போதித்தார்கள். இந்த போதனையை கிரேக்க வார்த்தையிலே டிடாக்கே என்று சொல்லுவார்கள். கெரிக்மா, டிடாக்கே ரெண்டுமே எல்லா இடங்களிலும் வந்து கொண்டு இருக்கிறது. முதலாவதாக நாம் பேதுருவானவர் அறிவித்த சுவிசேஷத்தை பார்த்து கொண்டு வந்தோம். அதற்கு பின்பதாக அப்போஸ்தலர்களுக்கு அடுத்ததாக சுவிசேஷகர்கள், அதாவது விசேஷமாக 2 பேரை குறித்து நாம் பார்த்தோம். ஸ்தேவானை குறித்து பார்த்தோம். எவ்வளோ அழகாக அவர் 6வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியிலிருந்தும் 7வது அதிகாரம் முழுவதுமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில். சில பேர் சொல்லும்போது என்ன அதிகாரம்னு சொல்லிட்டு போகிறீங்க, எந்த புத்தகம்னு தெரியல அப்படின்னு. நம்முடைய அடிப்படையே அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளில் பார்த்து கொண்டு வருகிறோம். அதற்கு பின்பதாக பிலிப்பு பேசின சுவிசேஷத்தை குறித்து பார்க்கிறோம். அந்த எத்தியோப்பிய அதிகாரிக்கு அவர் சொல்கிறார், அதுவும் விசேஷமாக எந்த பகுதியில் இந்த பழைய ஏற்பாடு ஏசாயாவினுடைய புத்தகம் 52வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 53வது அதிகாரம் 12வது வசனம் வரைக்கும் வரக்கூடிய பாடுபடும் தாசனுடைய பாடல்கள், த சஃபரிங் சர்வன்ட் ஆஃப் த லார்ட் யாவே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை குறித்து பார்த்தோம். எவ்வளோ அழகாக இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னவென்றால், பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்தவன் இயேசு கிறிஸ்துவை குறித்தவர்களுக்கு பிரசங்கித்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அது ஞானஸ்தானம் வரைக்கும் போகிறது அவர் பேசக்கூடிய வார்த்தை. பின்பதாக நாம் பவுலடியாருடைய சுவிசேஷத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் விசேஷமாக பவுலடியார் பேசிய சுவிசேஷம் ரொம்ப அழகாக, அதாவது சினகாக் ஆராதனை கூடங்களிலே, அதாவது ஜெப ஆலயங்களிலே அவர் பேசுகிறார். அந்தியோகியாவில் பிசிடியாவில் உள்ள அந்தியோகியா, அது 13வது அதிகாரத்தில் வருது. அதில் ரொம்ப அழகாக நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஏற்பாட்டை ரொம்ப அழகாக தொகுத்து பேசி கொண்டு வருகிறார். ஆக சுவிசேஷம் என்பது ஏதோ புதிய ஏற்பாட்டிலிருந்து ஆரம்பிக்கப்படவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே பிதாவானவர் வைத்திருக்கிற திட்டத்தை குறித்து ரொம்ப தெளிவாக சொல்லி கொண்டு வருகிறார். எல்லா இடங்களிலும் ஒன்று நீங்கள் பார்த்துக்கணும், இந்த இயேசுவே கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல நீங்கள் எதிர்பார்க்கிற கிறிஸ்துவே இவர் தான் அந்த நீங்கள் எதிர்பார்க்கிற கிறிஸ்து என்று சொல்லுவாங்க. இயேசுவே கிறிஸ்து. பவுலடியாரும் இதை தான் சொல்லிட்டு வர்றார். இது பழைய ஏற்பாடு தெரிந்திருக்கக்கூடிய யூதர்களுக்கு சொல்கிறார். ஆனால் பழைய ஏற்பாடே தெரியாத யூத ஜனங்கள் அல்லாத புறஜாதியாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பேதுருவானவர் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். எங்கன்னு நாம் பார்த்துருக்கோம். பேதுருவானவர் 10வது அதிகாரத்தில் கொர்நேலியுடைய வீட்டில் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதை நாம் பார்க்குறோம். ரொம்ப தெளிவாக அது பழைய ஏற்பாட்டிலேருந்து எதையுமே எடுக்கலை. அதே போல் அதுக்கு அடுத்ததாக 14வது அதிகாரத்தில் நாம் பார்ப்போம் என்றால் பவுலடியார் லிஸ்திரா பட்டணத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அதுலேயும் அவர் பழைய ஏற்பாடுலேருந்து நிறைய எடுக்கலை, நேரடியாக பேசுகிறார். நம்ம கடந்த நிகழ்ச்சிகள் அநேக நிகழ்ச்சிகள் நான் பார்த்து கொண்டோம். அவர் அத்தேனே பட்டணத்தில் கூறிய அந்த சுவிசேஷத்தை பார்க்கிறோம். ரொம்ப அழகாக இருந்தது இல்லையா? அவர் இயேசுவானவரை கொடுத்து ரொம்ப அதிகமாக சொல்லாவிட்டால் ஒரு காரியம் செய்திருக்கிறார். இதற்கு முன்பதாகவே அவர் இயேசுவை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்தும்
அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர் பேசிக்கொண்டு வருகிறார் என்று சொல்லி அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். ஆக அவர் பேசுவதற்கு முன்பதாக அநேக இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. எந்த இடத்துலையும் அவர் விட்டு வைக்கலை, எந்த இடத்துலையும் விட்டு வைக்கலை. சில பேர் சொல்லுவாங்க, நம்ம பொதுவாக பேசுகிறாங்க, பொதுவாக பேசணுங்க அப்படின்பாங்க. இது மாமரத்தில் கண்ணை மூட்டிட்டு கல்லை எறிகிறது மாதிரி. அப்படி பவுலடியார் பண்ணவே இல்லை. அது பட்டா படட்டும் விழுந்தா விழட்டும் இல்லை, திட்டவட்டமாக அவர் சொல்லி கொண்டு வருகிறார். அதற்கடுத்ததாக அங்கிருந்து அவர் புறப்பட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறார். கொரிந்து பட்டணத்தை வரும்பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கை 18வது அதிகாரத்தை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். ஆரம்பித்து விட்டோம். 1 முதல் 18 வசனங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அத்தனை பட்டணத்தில் பவுலடியார் அவ்வளவு ஒரு பெரிய சிறப்பான பலன் இல்லை. ஒரு சில மக்கள் தான் வந்திருக்கிறார்கள். அநேகர் அடுத்த தபா வாங்க அப்படின்ட்டாங்க, இன்னொரு தடவை வாங்க அப்படின்னு சில பேர் நிந்தித்து போய்விட்டார்கள். அதுவும் விசேஷமாக அவர் உயிர்த்தெழுதலை குறித்து பேசும் பொழுது நிறைய பேர் கிண்டல் அடிச்சுட்டு ஓகே இது நமக்கு ஒத்து வராத ஒன்று அப்படின்னு போயிட்டாங்க. அப்புறம் இன்னொன்று ஒரு சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று இப்பொழுது எல்லாருக்கும் கட்டளை எடுக்கிறார் அப்படின்னோடனே இன்னும் பாதி பேர் போயிட்டாங்க. நீங்கள் சுவிசேஷத்தை பூசி முழுகுனீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. ஆனால் சுவிசேஷத்தை உள்ளபடி சொன்னீங்கன்னா உண்மையாக ரட்சிக்கப்படுகிறவர்கள் மாத்திரமே வருவார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து கர்த்தர் உங்களை நல்லா ஆசீர்வதிப்பார், நீங்கள் இருக்கிற இடங்களில் உண்மையாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஏகப்பட்ட பேர் கிறிஸ்தவன் வாங்கினவள் நம்ம இருக்கிற இடத்துல. ஆனால் அப்படி சொல்லவில்லை அவர்கள் சுவிசேஷத்தை. இயேசுவானவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு தரிசனமானார். அவர் திரும்ப உயிருள்ளவரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். இது தீர்க்க தரிசனங்களை எழுதப்பட்டிருக்குது. ஆனால் இன்று ரட்சிப்பனுடைய செய்தி என்றால் இன்று நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு. ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, பாவ மன்னிப்பு, நோ காம்ப்ரமைஸ். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. எல்லா இடங்களும் சொல்லிட்டு வராங்க. கொரிந்து பட்டணத்தை குறித்து பார்த்தோம். கொரிந்து பட்டணம் எந்த நாட்டில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அகாயா நாட்டில். திடீர்னு கேட்டுட்டு எங்கே கேட்கலையே அப்படின்னு சொல்லிடாதீங்க. அகாயா நாட்டினுடைய தலைநகரம், அது ஒரு சிறப்பான துறைமுக பட்டினம். அந்த கொரிந்தோடு கூட சேர்த்து இன்னொரு பட்டணமும் இருக்குது. ரொம்ப பக்கம் ஒரு 6-8 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பட்டணம் இருக்குது, கெங்கிரேயா பட்டணம். இந்த கெங்கிரேயா ஊரில் இருந்து தான் பவுலடியார் ரோமருக்கு எழுதின நிருபத்தை எழுதியிருக்கணும். தயவுசெய்து ரோமருக்கு எழுதின நிருபத்துக்கு போங்களேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் முதல் வசனம். ஆமாம், முதல் வசனம். கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்திலே உங்கள் உதவி அவளுக்கு தேவையாக இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாக எழுந்தாள். ஆக இந்த எழுதும் பொழுது இவர் இந்த ரோமருக்கு எழுத நிறுவம் 57வது வருஷம் அவர் எழுதும் பொழுது அவர் கெங்கிரேயாவில் இருந்திருக்கிறார். கெங்கிரேயாவிலேருந்து இதை அனுப்பி கொண்டு இருக்கிறார். அந்த இது அதான் என்ன, இந்த பெபே என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஊழியக்காரி மட்டுமல்ல, ஒரு நல்ல பணக்கார ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்க வேண்டும். ஏதோ ஒரு கோர்ட் கேஸுக்காக அவர் போகிறாருங்க. அந்த சகோதரி போகிறாங்க. போகும்போது அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்னு அதோடு கூட சேர்ந்து இவர் தன்னுடைய திட்டத்தையும் அனுப்புகிறார். நான் என்னெல்லாம் திட்டம் போட்டு வச்சுருக்கேன், இந்த லெட்ரு வரும், நான் உங்கள் ஊருக்கு வர்றேன், உங்கள் ஊருக்கு வந்த பிறகு அங்கேருந்து நான் ஸ்பானியாவுக்கு போகணும் அப்படின்னு ஒரு பெரிய திட்டத்தை சொல்கிறார். ஒரு 5 ஆண்டு ஒரு 10 ஆண்டு திட்டத்தை சொல்லிக்கிட்டு வர்றார். 2 துறைமுகங்கள், கொரிந்து பட்டணம், அடுத்தது கெங்கிரேயா பட்டணம். இது 2மே சிறப்பான துறைமுகங்கள். கிமு 8வது நூற்றாண்டிலிருந்தே மத்திய திரைக்கடை பகுதியிலே இது ஒரு முக்கியமான துறைமுகமாக வியாபார ஸ்தலமாக இருந்தது. இன்னும் 2 காரியம் சொன்னோம். துறைமுகம் கடல் வழியாக மட்டுமல்ல, தரைமார்க்கமாகவும் இது ரொம்ப முக்கியமான இடத்துல இருந்தது. அதாவது ரோமன் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. 18வது அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம், பவுலடியார் அங்கே வருகிறார். அங்கே ஒரு குடும்பத்தை காண்கிறார் என்று சொல்லி அதையும் பார்த்தோம். அக்கிலா பிரிஸ்கில்லாவுடைய குடும்பம். அது குறித்து நிறைய நாம் காரியத்தை பார்த்தோம். ரொம்ப அக்கிலா பிரிஸ்கில்லாவுடைய குடும்பம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் ஊழியக்காரங்க, பொஞ்சாதி பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, வீடுலாம் இருக்குங்க, நாங்கள் வேறு ஊருக்கு போக முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க முழு நேர ஊழியக்காரர்கள் கிடையாது. என்ன செய்திருக்கிறாங்களோ அவர்கள் வேலை செய்து ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் அவருடைய வீட்டிலே சபை கூடி இருக்கிறது. எப்படின்னா இங்கே ஒரு சபை கூடி இருக்கிறது, எங்கள் கொரிந்து பட்டணத்தில் அவர் வீட்டில் சபை இருக்குது. அப்புறம் பவுலடியாரோட கூட சேர்ந்து பவுலடியார் இங்கே 52வது வருஷம் வர்றாரு. கிட்டத்தட்ட 51வது வருஷம் கடைசி 52வது வருஷம் இங்கே இருக்கிறாரு. எபேசு சபைக்கு போகிறார். எபேசு சபைக்கு போகும்போது அங்கேயும் இவங்களும் போயிட்டாங்க. ஆமாம், எபேசு சபையில். அப்புறம் இந்த அப்போலோ என்று ஒருத்தர் வர்றாரு. பவுலடியார் போன பிறகு அவரை வீட்டில் கூப்பிட்டு வந்து அவருக்கு சுவிசேஷத்தை சொல்கிறாங்க. சரியான திட்டவட்டமாக சொல்கிறாங்க.
பின்பதாக பவுலடியார் வந்து ரோமருக்கு எழுத நிருபம் 57 எழுதும்போது திரும்ப அவங்க மறுபடியும் ரோமாபுரிக்கு போயிட்டாங்க. மறுபடியும் பவுலடியார் வந்து எபேசு சபைக்கு கடிதம் எழுதும்போது அவங்க எபேசுக்கு வந்துட்டாங்க. எங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் அவங்க போயிட்டு அங்கே போய் இங்கே போயின்னு ஒரு 2-3 இடங்களுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. சுவிசேஷத்துக்காக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவங்க நாடு கடத்தப்பட்டார்கள் என்று சொல்லி பார்த்தோம். ஏன்னா ஒரு கிளையுதிய ராயன் ரோம பேரரசர், இவர் கிறிஸ்துவனுடைய ஆண்டு 41 54வது வருஷம் அரசாண்டு இருக்கிறார். இதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. அதாவது சில பேர் சொல்லுவாங்க கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் ஹிஸ்டாரிக்கல் ரிலீஜன். கிறிஸ்டியானிட்டி இஸ் த ஹிஸ்டாரிக்கல் ரிலீஜன். ரொம்ப தெளிவாக, ஏன்னா இதனுடைய நம்முடைய சபையினுடைய சரித்திரமும் இந்த உலக பிரகாரமான ராஜாக்களுடைய சரித்திரமும் ஒத்து போகிறது. ஏன்னா இதே நேரத்தில் தான் பவுலடியார் அங்கே போயிருக்கிறார். 54வது வருஷம் வரைக்கும் கிளையுதியராயன் இருந்திருக்கிறார். அப்போ 51வது 52வது வருஷம் தான் பவுலடியார் கொரிந்துக்கு போயிருக்கிறார். அங்கேருந்து விரட்டப்பட்ட இந்த அக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் இருக்கிறார்கள். இதனுடைய பின்னணியும் சொன்ன ஏன் விரட்டப்பட்டார்கள் என்று. அதாவது கிறிஸ்தாஸ் என்பவர் தூண்டிவிட்டதுனாலே கலகம் உண்டானது என்று சொல்கிறார். கிறிஸ்தாஸ் என்பது என்ன, கிறிஸ்தூஸ், அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு சரியான வார்த்தை, அதாவது தவறான ஸ்பெல்லிங் போட்டிருக்கிறாங்க. அப்போ என்ன நடந்திருக்கு, இயேசு கிறிஸ்துவை வணங்கக்கூடியவர்கள் உண்டாக்கின கலவரம், அதாவது அவர்கள் மேல் கொண்டு வந்த கலவரத்தினாலே, யூதர்கள் இதை கொண்டு வந்து தூண்டின கலவரத்தினால எல்லாரையும், யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் வெளியில் அனுப்புகிறாங்க. இப்போ அவசர சட்டம் இது 49-50வது வருஷம் இது நடந்திருக்கணும். அகிலா பிரிசில்லாவை குறித்து நாம் பார்த்தோம். பிரிசில்லா வந்து ஒரு முக்கியமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவளாக இருக்க வேண்டும். அகிலா வந்து அவர் பொந்து தேசத்தை சேர்ந்தவர். இவர்கள் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருப்பார்கள்? ஒருவேளை இந்த பெந்தேகோஸ்தே தினத்தில் வந்திருக்கலாம், அல்லது பொந்து தேசத்திலிருந்தும் ரோமாபுரியிலிருந்தும் வந்தவர்கள் திரும்ப அங்கே சென்று சுவிசேஷத்தை சொல்லியிருக்கலாம். அங்கு அவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கலாம், அல்லது பொந்து தேசத்தில் ஏற்றுக்கொண்டு திரும்ப அவர்கள் ரோமாபுரிக்கு சென்று இருக்கலாம். நிறைய அதாவது இதுக்கான கருத்துகள் உண்டு. ஆனால் ஒன்று, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அல்லது இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, கொரிந்து பட்டணத்தில் இருக்கும்போது பவுலடியார் மூலமாக சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோ அவருடைய வீட்டிலே சபை கூடுகிறது, அங்கே பவுலடியார் சேர்ந்திருக்கிறார். பின்பதாக பவுலடியார் அங்கே எத்தனை வருஷம் இருந்தார்னா, இப்போ 18வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அவன் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். கல்லியோன் என்பவன் அகாயா நாட்டிற்கு அதிபதியான போது யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை நியாயாசனத்துக்கு முன்பாக கொண்டு போய், இவன் வேத பிரமாணத்துக்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான் என்றார்கள் என்று சொல்கிறாங்க. அப்போ இதில் இருந்த அடுத்ததாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட் இங்கே கொண்டு வந்தேன். இந்த கலியஸ் என்று சொல்லக்கூடிய ரோம அதிபதி, இவர் வந்து இப்போ அகாயா நாட்டிற்கு வர்றார். இது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பவுலடியார் போன அந்த நாட்களை நாம் பார்க்கும் பொழுது அதுவும் அதற்கடுத்தது டெல்ஃபி இன்ஸ்கிரிப்ஷன், அதாவது பலகை, கற்பலகை, அதாவது மண்ணினாலே சேர்ந்த பலகை, அதில் வந்து குறிப்புகள் இருக்கிறது. அந்த குறிப்பின்படி, அதாவது இந்த அதிபதியானவன் ஜூலை மாதம் 51வது வருஷம், அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய ஆண்டிலே ஜூலை மாதம் 51வது வருஷம் இவர் அங்கே அனுப்பப்பட்டிருக்கிறார்னு சொல்லி அங்கே குறிப்பில் இருக்குது. அதே நேரத்தில் இங்கே நடக்குது, இது நடக்குது. ஆக கிறிஸ்தவத்தினுடைய காரியங்கள் எல்லாமே வந்து வேத சத்தியத்தினுடைய காரியங்கள் எல்லாமே சரித்திரபூர்வமாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். 1 வருஷம் கிட்டத்தட்ட 1 வருஷம் 6 மாதங்கள், அதாவது 18 மாதங்கள் அங்கே இருக்கிறார். அதாவது மார்ச் மாதம் 51ஆம் தேதி 51வது வருஷத்துலேருந்து, அதனுடைய மத்தியிலிருந்து செப்டம்பர் மாதம் 52வது வருஷம் வரைக்கும் அங்கே ஊழியம் செய்கிறார். 18 மாதங்கள். சரி, அதற்கடுத்தாக நாம் என்ன பார்க்குறோம், அந்த பகுதி முழுவதுமாக பவுலடியார் என்ன செய்தார் என்று சொல்லி பார்க்குறோம். 5 காரியங்கள். என்ன செய்தார், அதற்கடுத்ததாக என்ன உணர்ந்தார், அதற்கடுத்ததாக என்ன பேசினார், அதற்கடுத்ததாக அவருக்கு என்ன கனி கிடைத்தது. இதோடு கூட சேர்ந்த 5வதாக நான் என்ன சொல்கிறேன், அவர் இந்த சுவிசேஷத்தை குறித்து அந்த சபைக்கு என்ன 2 கடிதங்களை எழுதியிருக்கிறார். 2 கடிதங்கள் எழுதியிருக்கிறார் அந்த சபைக்கு. இந்த காரியங்கள் நாம் பார்த்து கொண்டு வரோம். முதலாவதாக என்ன செய்தார், முதலாவதாக நாங்கள் பார்த்தோம். என்ன செய்தார் அவர் என்ன செய்தார், கைத்தொழில் செய்தார், வேலை செய்தார், டென்ட் ஒர்க் பண்ணார் இல்லையா, அதான முதல்ல பண்ணார். போனோம் நாங்கள் கூடார தொழில் செய்தார்.
கூடார தொழில் என்னன்னு சொல்லி நம்ம என்ன பார்த்தோம், அவங்க வந்து இந்த தோலில் செய்யக்கூடிய தோலை வந்து சாக்கு தைக்கிறது மாதிரி தைப்பாங்க. இந்த எபேசு பட்டணத்தில் உள்ள அந்த மூப்பர்களை எல்லாம் 20ஆவது அதிகாரத்தில் இந்த கைகளே அப்படின்னு காட்டும் போது காப்பு பிடிச்சிருந்துருக்கும், ஒரு கை காப்பு பிடிச்சிருந்துருக்கும். எதற்காக அவர் ஊழியம் செய்ய வேண்டியவங்களுக்கு என்ன சில பேர் சொல்கிறாங்க, மற்ற அலுவல்களிலே நான் மாற்றிக்கொள்ளக்கூடாது, வேறு எந்த அலுவலகங்களும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு வர்றாங்க. சில பேர் நான் முழு நேர ஊழியத்துக்கு தான் வந்திருக்கிறேன், வேறு எந்த அலுவலகங்களும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, நம்ம முழு நேர ஊழியத்துக்கு யாருமே வரக்கூடாது, என்ன சொன்ன பவுலடியாரை போல் நாம் வேலை செய்து சம்பாதித்து நாம் ஊழியம் செய்ய வேண்டிய, ரெண்டுமே தப்புன்னு நான் சொல்கிறேன்.